அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 19 வரக்கூடிய பிரதோஷம் மிக ஆபத்தான பிரதோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதோஷத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பண வரவிற்கு உங்களுக்கு குறைவு இல்லை. அதே சமயம் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அவசிய தேவை என்றாலும் கூட இப்பொழுது கடன் வாங்க வேண்டாம். திரும்பி கொடுப்பதற்கு சற்று நீங்கள் கடினமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உங்கள் பணிக்கு கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க கூடாது. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலாக முயற்சி உழைப்பும் தேவைப்படக்கூடியதாக சொல்லப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனாக செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. என்னதான் திட்டம் போட்டு காரியம் செய்தாலும் எதிர்பாராத செலவு வந்து கையை கிடைக்கும். வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும். சந்திரனின் நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை. அடுத்தவருக்காக பொறுப்பு ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல. சிறு வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த லாபம் பெறுவாங்க. தனியார் துறை ஊழியர்கள் முதலாளிகளின் அன்பை பெறுவதற்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வங்கியில் வாங்கிய கடனை நீங்கள் அடைப்பீங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. வியாபாரத்தில் நுணுக்கங்களை புதுக்குவீங்க. புதன் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. ஆரம்பத்தில் தொழில் தடுமாற்றம் ஏற்படும். பின்னர் சூடு பிடிக்க தொடங்கும். குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் தித்திக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரன் 9ஆவது இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசியலில் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்து கொள்வீங்க. விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சிகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணிசமான கையிருக்கும் பணத்தை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கேது 11ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக அமைய இந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் விசாகம் 4, அனுசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் அடங்கியிருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு. வாக்கால் வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். புத்திர பாக்கியம் ஏற்படும். விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களின் மகிழ்ச்சியை ஆதரத்துடன் நீங்கள் பொழுதுபோக்க கழிப்பீங்க. உங்களுக்கு திடீர் பயணம் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் உங்களுக்கு அதிகரிக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புத்திரபாக்கியம் ஏற்பட்டு அதன் காரணமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை ஏற்படும். மகான்களின் ஆசையும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் காலம்
கனிந்து வரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்கும். கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் உங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பது லாபத்தை அதிகரிக்க கொள்வாங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலை மற்றும் மனோபயம் நிலவக்கூடியதாக இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிக அனுகூலமான வாரம். பல வழிகளில் தனவரவு ஏற்படும். விருந்தினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கையில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களிடம் இருந்து சுப சேவைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடக்கூடியதாக இருக்கு. இதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கக்கூடியதாக இருக்கு. மனைவி தங்களின் கிரகிப்புத்தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. நீங்கள் பிரதோஷ வேளையில் சிவபெருமான வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை மனக்குழப்பம் மன அலைப்பாயும் கொண்டிருக்கக்கூடியவர் இந்த வாரத்தில் எந்த வேலையும் சரியாக திட்டமிட்டு செய்வது நல்லது. இல்லாவிட்டால் உங்கள் வேலை தாமதப்படும். கடினமான நேரத்தில் நலம் விரும்புவீங்க. ஆலோசனை பெற தயங்குவீங்க. வேலை தொடர்பாக திடீர் மாற்றம் அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் ஆன்மீகம் சமுதாயத்தின் பணிகளை ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கு. வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். காதலில் உறவு வலுப்படும். திருமண உறவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக அமைய நீங்கள் முழு மனதோடு இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சிவபெருமானுக்கு தெரிந்த மந்திரங்களை இந்த பிரதோஷ வேளையில் நம்ம உச்சரிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை நம்ம மனதார உச்சரித்து வந்தோம்னா கடன் தொல்லை வறுமை தீராத நோய்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை. இவர்கள் சிலர் நேசிக்கிறார்கள், சிலர் வெறுக்கிறார்கள். இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவாங்க. ஆனால் இவர்களை இவை வைத்து மட்டுமே பார்ப்பது அந்நியாயம்தான். உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்ற தீர்வு. விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் ஸ்பெஷலாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இவர்களை பொறுத்தவரை முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எளிதில் புன்னகைப்படக்கூடிய ரகமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினமான ஒன்று. ஏனெனில் இவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடக்கூடியவர்கள். இவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சி ஊட்டலாம், சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கூர்மையான அறிவு உண்டு. இவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் போன்ற நேர்மையோடு சேர்ந்து வெளிப்படலாம். எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் ரகசியங்களை ஒருபொழுதும் வெளிப்படுத்தாத நன்மகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க. அவர்கள் விரும்பினால் உங்களுடைய ரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடும். விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை வெறுப்பது மிகவும் கடினம். மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமான அழைச்சும் நபர்களை வெறுக்கின்றார்கள். இவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.